இப்போ ஒரு சோர்ஸ் தகவல் என்ன வெளியே வந்திருக்குன்னா, ஈரான்ல இருக்க ஹை வேல்யூ டார்கெட்ஸ் இது அமெரிக்கா மார்க் பண்ணதா சொல்றாங்க. அமெரிக்கா எனக்கு தெரிஞ்சு த்ரூவா பண்றதை விட இஸ்ரேலோட மொசாட் இருக்குல்ல, கண்டிப்பா அவங்கள வச்சு தான் மேபி இந்த விஷயம் நடந்திருக்குனாக்கா அவங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஈரானோட ப்ராக்சிஸோட முக்கியமான தலைகளை அடுத்தடுத்த நாளே தூக்குனாங்களே மொசாட்டு. அதெல்லாம் சாதாரண விஷயமா? அந்த அளவுக்கு கிளியர் கட்டா இன்டெல் எடுக்க முடியும்னாக்கா அது மொசாட் பண்ணும். அமெரிக்காவுக்கு பண்ணாமல் இருக்க போகுது. ஓகே, மதுரோ ஸ்டைலில் ஒரு ஆப்ரேஷன் ஈரானை நோக்கி அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க பல சோர்ஸ் மூலமா. அதாவது நியூக்ளியர் டீல் சார்ந்த பேச்சுவார்த்தை நடக்கலைன்ற பட்சத்தில் அமெரிக்கா அடுத்து ஈரான் அடிக்க போறேன்னு சொல்றாங்களே, அப்போ இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. ட்ரம்ப்போட ஹிட் லிஸ்ட்ல முக்கியமான ஆளு ஈரானை பேஸ் பண்ணி வேற யாரா இருக்க முடியும்? சுப்ரீம் லீடர். ஒருவேளை அவரை கடத்திட்டாங்கன்ற செயலை நாலு பின்ன வெளியே வந்தா எப்படிங்க இருக்கும்? ஓகே, என்ன போதோ தெரியல, பேச்சுவார்த்தை முடியணும் நல்லபடியா, அதை சார்ந்து இப்பெல்லாம் ப்ரே பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு ஆப்ரேஷன் சார்ந்து அமெரிக்கா பெரிய படையெல்லாம் உள்ள அனுப்புறதுக்கு பிளான் பண்ணலையா. ஆக்சுவலா அவங்க மைண்ட்ல இருக்க பிளான் என்னவாமா, 400 சூப்பர் சோல்ஜர்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்துன்ற மாதிரி அவங்க டிசிஷன் எடுக்கிறதா இப்ப தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. அமெரிக்க ஊடகங்கள் தரப்புலையும் சரி, நிறைய சர்வதேச பத்திரிகைகள் தரப்புலையும் இதுதான் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்ப நடக்குமாமா? ஈரான் டீலுக்கு நோ சொன்னாங்கனாக்கா அப்ப நடக்கும்ன்றாங்க. கிட்டத்தட்ட வெனிசுலா ஃபார்முலா தான், ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த டெல்டா ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வெனிசுலா அதிபரை தூக்குனாங்க பாருங்க, அதே ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸை ஒட்டுமொத்தமாக அக்குமுலேட் பண்ணி ஒரு 400 சூப்பர் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ள அனுப்பி அவங்கள வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா மக்களே? ஏன்னா இந்த 400 பேர் உள்ள போறாங்கன்னா ஈரான் காட்ஸ் ஒரு 6,10,000 பேரை சமாளிக்கணும். பாசிபிலிட்டி இருக்கா? ஏதோ 300 பட காட்சிகள் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்துருப்போமே, அந்த காட்சிகள் மாதிரி ஞாபகம் வருது. இது ஒருவேளை நடக்குன்ற பட்சத்தில் அமெரிக்காவோட தி பிக்கஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இது அமையலாம்னு சொல்றாங்க. ஆனா இதோடு உலக அமைதி திரும்பிடலாம் நினைக்காதீங்க மக்களே. ஈரான் திருப்பி அடிக்கிறன்ற பேர்ல ரீஜனல் முழுக்க பெரிய வார கொண்டு வந்துடும். ஸோ போர் வர வேணாம், இதை பத்தி மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். சீக்கிரம் அடிச்சிங்கப்பான்னு காமெடி கூட பேச தயவு செஞ்சு. ஏன்னா அந்த உலகம் அமைதியை ஒட்டு மொத்தமாக இழந்துடும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா.